Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எந்த விதமான ரசாயனங்கள் கலரிங்ஸ் இல்லாமல் வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கட்டர்த்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பீஃப் மசாலா, பொலஸ் மசாலா, அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக நாங்கள் செய்கிற ஸ்ரீலங்கன் சத்து மாவு, பிரியாணி மசாலா, மாசி சம்பல், சுக்கு கோப்பித்தூள் உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலும். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன், வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலும். ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் கடைகளில் கூட எங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். குருநாகல சிட்டி எசன்ஸ் நீர்கொழும்பு ரோட்டில் இருக்குது. இப்பாகமுவா மல்டி ஸ்டோர் தமுள்ள ரோட்டில் இருக்குது. நமடகவத்த ஜவுஃபர் ஸ்டோர்ஸ் பானகமுவா மல்டி ஸ்டோர்லையும் எங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ புதுசாக எங்களோட லிஸ்ட்டில் வந்துட்டு கொதிபால் அதுக்கப்புறம் ஃபிஷ் மசாலா ஆட் ஆகிக்குது. அப்போ உங்களுக்கு அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபசா ஃபுட் பாரம்பரிய சுவையின் ஞாபகம். நோம்பு திறந்த உடனே என்ன சாப்பிடைக்குது அப்படின்னு பார்க்குறத விட என்ன குடிக்கைக்குது அப்படின்ட்டு தான் நாங்கள் ஆர்வமாக பார்ப்போம் இல்லையா? அந்த அளவுக்கு நிறைய தாகம் வைக்கும். அதுவும் இந்த வருஷம் நோன்பு வந்துட்டு கொஞ்சம் சூடு கூடுதலாயிக்கிற சுட்டி நிறைய குடிக்கிறது தானே என்ன சரி இந்த நல்லம் அப்படின்ற மாதிரி நினைக்குது. அப்போ நீங்கள் நோன்பு திறக்கிறதுக்கு வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ் ஃப்ரூட்டால் சீனியெல்லாம் குறைச்சி அந்த மாதிரி ஜூஸஸ் அடிக்கிறீங்கண்டா மிச்சம் மிச்சம் ஆரோக்கியம் வைக்கும். அப்படி இல்லாமல் ஷர்பத் அதுகள் வந்துட்டு கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ஏன்டா அதுல நெறைய ஆர்டிஃபிஷியலா ஃப்ளேவர் சேர்த்திப்பாங்க, கலரிங் சேர்த்திப்பாங்க சுட்டி. அப்ப நான் இன்றைக்கு உங்களுக்கு லேசா ஆரோக்கியமா செய்யக்கூடிய ஒரு ஷர்பத் ரெசிபி செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு நெனச்சேன். அதுக்கு தான் வந்துட்டு கலருக்கு தோட்டத்துல இருக்கிற கொஞ்சம் பசலைக்கீரை பறிச்சு எடுக்கிறேன். இந்த கலரிங்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ எவ்வளோ அழகாய்க்குதோ, அந்த அளவுக்கு வந்துட்டு ஆபத்துமானது. அது சுட்டி இயன்ற வரைக்கும் உங்களோட சாப்பாட்டுகள்ல வந்துட்டு இந்த கலரிங்ஸ் கலந்து சாப்பிடுறத வந்துட்டு தவிர்த்துக்கோங்க. அது வந்துட்டு அனுமதிக்கப்பட்ட ஃபுட் கலரிங்ஸா இருந்தால் கூட. அப்ப நான் இன்றைக்கு கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறதுக்காக பசலைக்கீரையிலேருந்து எப்படி கலர் வந்துட்டு நாங்க இயற்கையாவே எடுக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன கிளிப்போட தான் இந்த ஷர்பத் ரெசிபியும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டா நாங்க இந்த கலர் எப்படி எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டா நீங்க வந்துட்டு இதுக்கு பசலைக்கீரை தான் யூஸ் பண்ணணும். ஏன்டா வேற எந்த கீரை யூஸ் பண்ணினாலும் இந்த அளவுக்கு கலர் கிடைக்காது. முதலாவதா இந்த இலையெல்லாம் நல்லா தெரிஞ்செடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். பச்சை கலருக்கு வந்துட்டு உங்களுக்கு பசலைக்கீரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கலரா இருந்தா கேரட், அதுக்கப்புறம் சிவப்பு கலரா இருந்தா பீட்ரூட் அந்த மாரி இயற்கையா நாங்க சாப்பிடுற பொருட்கள்லேருந்தே எங்களுக்கு கலரிங்ஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே இந்த பீட்ரூட்டால எப்படி கலர் செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேன். வேணுமெண்டா சேனல்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப இந்த கலர் எடுக்கிறதுக்கு கீரைக்கு தேவையான அளவு கொஞ்சமா மூழ்குற அளவுக்கு மாரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துறணும். மிச்சம் இல்ல ஒரு 2 நிமிஷம் இத கொதிக்க வச்சு எடுத்துட்டு, இத பச்சை தண்ணீல போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிரணும். அப்பதான் அந்த கலர் வந்துட்டு எங்களுக்கு அழகா கிடைக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே பிரைட்டான அந்த கிரீன் கலர் வராது. ஆலிவ் கிரீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி ஒரு கிரீன் கலர் கிடைக்கும். கட்டாயமா நீங்க கலரிங் சேர்க்கணும் அப்படின்னு இருந்தா, நீங்க இந்த மாரி யூஸ் பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் இந்த கிளிப்ப சேர்ப்போம் அப்படின்னு நெனச்சேன். இல்லாட்டி வந்துட்டு உங்களுக்கு தாராளமா கலரிங் இல்லாமே இந்த ஷர்பத் உங்களுக்கு செஞ்சு யூஸ் பண்ணிடலாம். இப்ப இப்படி தண்ணில ஒரு 2, 3 நிமிஷம் ஊற வச்சுட்டு, மிக்ஸி ஜார்ல போட்டு இத நல்லா அரைச்செடுத்துறணும். துண்டுகள் இல்லாம நல்லா அரைச்செடுத்துறணும். அரைச்செடுத்த கீரை சாறை வந்துட்டு இப்படி ஒரு துணி வச்சுக்கோங்க. இதுக்கு நைலோன் துணி அப்படின்னு சொல்லுவோம். அத ஒரு வடிக்கு மேல போட்டு, இப்ப நான் காட்டுற மாரி எந்த துண்டுகளும் இல்லாம, கீரையோட ஜூஸ மட்டும் நீங்க வந்துட்டு இப்படி வடிச்செடுத்துறணும். இப்ப இந்த ஜூஸ உங்களுக்கு கலருக்காக வேண்டி யூஸ் பண்ணிடலாம். ஆனா, இதுல லேசான ஒரு அந்த கீரையோட வாசம் வரும். அப்ப அப்படி வரது விருப்பம் இல்லன்றவங்க வந்துட்டு, இதே ஜூஸுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அந்த மாரி சீனி சேர்த்துட்டு, ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இத காய்ச்சி எடுத்து, உங்களுக்கு ஒரு பொட்டில்ல போட்டு நிறைய நாளைக்கு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிடலாம். இப்படி நீங்க காய்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சொட்டும் வந்துட்டு அந்த வாசம் வரவே வராது. இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. இதுக்கு தான் சொல்றேன் ஒரு கம்பி பதம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இப்படி வரக்கல இத நீங்க ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதுக்கு பிறகு சுத்தமான ஒரு பொட்டில்ல போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நாளைக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கட்டாயமாக வந்துட்டு இந்த ஒரு கம்பி பதம் வந்த உடனே கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவு தேசிக்க புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்டா அப்போ தான் அந்த சீனியெல்லாம் வந்துட்டு கல்லாக அமைக்கும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். நாங்க வந்துட்டு மிக்ஸிலேருந்து அரைச்செடுத்த பிறகு வந்த அந்த கலருக்கும், இந்த கலரும் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாயிக்கும். சீனி வந்துட்டு நீங்க கட்டாயமா வெள்ள சீனி யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னா, கலர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆயிக்கும்.
என்னிட்ட வெள்ளை சீனி வந்துட்டு கொஞ்சம் மீந்துச்சு அப்படின்றதால நான் கலந்து தான் யூஸ் பண்ணிக்கிறேன். சுட்டி எனக்கு கலர் வந்துட்டு கொஞ்சம் டார்க் ஆயின மாரி இருக்குது. நீங்க கட்டாயம் வெள்ளை சீனியே யூஸ் பண்ணிக்கோங்க. கலர செஞ்சு எடுத்து வச்சுட்டு, நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா மரத்துலேருந்து பறிச்சு எடுத்துட்டு வந்தேன். இந்த தோடங்க வச்சு தான் இந்த ஷர்பத் சிரப் செய்ய போறேன். உங்கள்ட்ட இந்த தோடங்க இல்ல அப்படின்னு சொன்னா, எந்த தோடங்க வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தேசிக்கா எலுமிச்சை இருக்குது இல்லையா? அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப எல்லாத்தையும் இந்த தோல சீவி எடுத்து, இதுல சாரெல்லாம் வந்துட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். அப்ப இதில உள்ள விதை, அந்த துண்டுகள் எல்லாம் போகாமிக்கிறதுக்கு ஒரு வடி வச்சு இந்த மாரி வடிச்சு எடுத்துக்கோங்க. அப்ப வந்துட்டு உங்களுக்கு அந்த சார மட்டும் லேசா வேறாக்கி எடுத்துறலாம். இந்த தோடங்கா வச்சுட்டு உங்களுக்கு சிரப் செஞ்சு அப்படி யூஸ் பண்றத விட, இந்த தோடங்காவாவே ஜூஸ் செய்றது வந்துட்டு ஈஸி ஆயிக்கும். ஆனா நெறைய பிஸி ஆயிப்பீங்க இல்லையா? இந்த நாளும் புழிஞ்சுட்டு இருக்கையில அப்படின்றவங்க வந்துட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப இந்த சிரப் செய்றதுக்கு கொஞ்சம் சீனி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து, இந்த சீனி கரைஞ்சு, இந்த பானி வந்துட்டு நல்ல ஒரு பிசுபிசுப்பு தன்மையா வர வரைக்கும் இத காய்ச்சி எடுத்துக்கணும். கட்டாயமா நீங்க வந்துட்டு வெள்ள சீனி தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். அப்பதான் அந்த கலர் வந்துட்டு கலர் சேர்க்கிறீங்க அப்படின்னு சொன்னா வெள்ள சீனியே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ப அந்த பிரைட் ஆயிக்கும் கலர். என்கிட்ட இல்ல அப்படின்றதால நான் கொஞ்சம் சிவப்பு சீனியும் கலந்து தான் சேர்த்திக்கிறேன். இது கொதிக்க வர அந்த நுரையெல்லாம் வந்துட்டு எடுத்து வீசிடுங்க. ஏன்டா அது சீனியில உள்ள அழுக்கெல்லாம் இப்படி மிதந்து வரும். அப்ப இத எடுத்து வீசிட்டீங்க அப்படின்னு சொன்னா கிளீன் ஆயிரும். இந்த சீனிப்பாக வந்துட்டு நீங்க ஒரு கம்பி பதம் அதுக்கெல்லாம் காய்ச்ச வேணாம். நல்ல ஒரு பிசுபிசுப்பு தன்மையா, கொஞ்சம் இறுக்கமா வர வரைக்கும் இத காய்ச்சி எடுத்து ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணி இது லேசா ஆறுன பிறகு தான் நாங்க ஏற்கனவே புழிஞ்சு வச்சிருந்த அந்த தோடங்கா ஜூஸ் எல்லாம் ஊத்தணும். ஏன்டா உடனே கொதிக்க ஊத்தினோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஜூஸ்ல உள்ள அந்த சத்துக்கள் எல்லாம் இல்லா போய்த்திரும் இல்லையா? சுட்டி லேசா இப்படி ஆறி வரக்கெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பும் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லாவே ஆறுன பிறகு தான் நாங்க ஸ்டோர் பண்ணணும். இதுக்கு நீங்க எந்த விதமான எசென்ஸ் அந்த மாரி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. ஏன்டா நாங்க வந்துட்டு இது ஆரோக்கியமாய்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வீட்டிலேயே செய்றோம். அப்ப இதுக்கு என்னதுக்கு இன்னும் எசென்ஸ் அதெல்லாம் இல்லையா? கலர் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த பசலைக்கீரையால செஞ்ச கிரீன் கலர் தான் இந்த மாரி சேர்த்திக்கிறேன். இந்த கிரீன் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, லேசான ஒரு அந்த ஆலிவ் கிரீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி கிரீன் கலருக்கு தான் நிக்கும். நீங்க வந்துட்டு வெள்ள சீனி யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, கலர் இத விட கொஞ்சம் பிரைட் ஆயிக்கும். நான் வந்துட்டு சிவப்பு சீனி யூஸ் பண்ணினேன் அப்படின்றதால தான் கலர் வந்துட்டு கொஞ்சம் இப்படி வித்தியாசமாய்க்குது. நீங்க பச்சை கலருக்கு பதிலா கேரட்டால செஞ்ச ஆரஞ்சு கலர், அப்படி இல்லாட்டி பீட்ரூட்டால செஞ்ச ரெட் கலர் அந்த மாரி எப்படி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த பாகு நல்லா ஆறுன பிறகு, நல்லா கிளீன் பண்ணி வெயில்ல காய வச்சு எடுத்த சுத்தமான பொட்டில்ல ஊத்தி, ஃப்ரிட்ஜில வச்சு உங்களுக்கு 2 மாசம் வரைக்கும் இத யூஸ் பண்ணிடலாம். நெறைய பிஸி ஆயிக்கிறீங்க, ஒரே தோடங்கவெல்லாம் புழியறது கஷ்டம். அப்படி இல்லாட்டி சீசனுக்கு உங்களுக்கு நெறைய தோடங்க கிடைக்குது அப்படின்னு சொன்னா, தாராளமா உங்களுக்கு இந்த மாரி செஞ்சு 2 மாசம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில வச்சு யூஸ் பண்ணிடலாம். இன்ஷா அல்லாஹ் ஏலும் அப்படின்னு சொன்னா ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நோம்புக்கு வந்துட்டு உங்களுக்கு மிச்சம் மிச்சம் யூஸ்ஃபுல் ஆயிக்கும் அப்படின்னு நெனச்சு தான் இந்த ரெசிபிய ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நெனச்சேன். இந்த சிரப் வந்துட்டு ஆறி வரக்கல நல்லா கணக்கான கன்சிஸ்டன்சில வரும். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஊத்தினாலே இந்த ஷர்பத் வந்துட்டு கூடுதலா செஞ்சுக்கலும் அந்த மாரி தான் நிக்கும். இப்ப இத வச்சு நல்ல ஒரு ஷர்பத் நார்மலா எப்படி செய்றா அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டா கிளாஸுக்கு வந்துட்டு ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. ஷர்பத் செய்ற அப்படின்னு சொன்னாலே அன்னாசிக்கா அந்த மாரி நெறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு செய்வாங்க. உங்களுக்கு தாராளமா அந்த மாரி கூட செஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஐஸ் கியூப்ஸ்க்கு மேல கொஞ்சம் இந்த கசகசா இருக்குது இல்லையா? அத ஊற வச்சு அதையும் போட்டுட்டு, நாங்க வீட்டிலேயே செஞ்ச இந்த ஷர்பத் சிரப் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஊத்திட்டு, ஐஸ் வாட்டர் ஊத்தி உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி, இத குடிச்சீங்க அப்படின்னு சொன்னா நல்லா டேஸ்ட் ஆயிக்கும். இந்த வெயிலுக்கு வந்துட்டு அவ்ளோ நல்லாய்க்கும். எந்த விதமான பிரிசர்வேட்டிவ் கெமிக்கல்ஸ் ஒன்றுமே இல்லாம வீட்ல செஞ்சு சாப்பிடுற அப்படின்றாலே வந்துட்டு உங்களோட மனசுக்கு வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாயிக்கும். இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா சீனி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. இந்த சிரப்லே போதுமான அளவு சீனிக்கும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க ஊத்திக்க வேண்டியது தான். 2 மாசம் வரைக்கும் இத ஃப்ரிட்ஜ்ல வச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா, நீங்க அந்த அளவு காலம் இத வைக்க மாட்டீங்க. ஏன்டா அவ்வளோ டேஸ்ட் ஆயிக்கும். அவசரமாவே யூஸ் பண்ணிருவீங்க. அதுவும் இந்த நோன்பு காலத்துல வந்துட்டு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இது மிச்சம் மிச்சம் யூஸ்ஃபுல் ஆயிக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஒரு தடவையாலும் ட்ரை பண்ணி பாருங்க. கலர் வேணாம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தோடங்க காய்க்குதுண்டா, தோடங்க மட்டும் வச்சு கூட உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவா சாப்பிடுங்க. இந்த அளவுல ஆரோக்கியத்தை அதிகமா சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.